பிக் பாஸ்ல போன வீக்கே வந்து நம்ம எஃப்ஜேக்கு வந்து ஒரு ரெட் கார்டோ இல்லைனா எல்லோ கார்டோ கொடுத்துருக்கணும். ஆனா அத விஜய் சேதுபதி வார்ன் பண்ணி விட்டுட்டாரு. என்ன அப்படின்னா, திவாகர்ட்ட வந்து வாண்டடா போயிட்டு வெட்டிருவேன் அப்படி இப்படின்லாம் வந்து பேசியிருப்பாரு. இந்த வீக்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, முதல் நாளே வந்து வியானா கிட்ட வந்து செல்லம் அம்மம்மம்மம்மு செல்லம் அப்படின்லாம் சொல்லி பேசி ஒரு மாரி எரிச்சல் அடைய வச்சிருக்காரு. அது இல்லாம இதெல்லாம் கண்டிக்கத்தக்க ஒரு செயல் அப்படிங்கிறாப்புல சொல்றாங்க. கூடிய சீக்கிரம் இவர் இது மாரி பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, ரெட் கார்ட குடுத்து வெளிய அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல ரசிகர்கள்லாம் தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. இவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, போன வீக்ல வந்து யார்ப்பா வீக்கா இருக்காங்க. ஸோ ரொம்பவே காமெடி பீஸா இருக்காரு நம்ம திவாகர் அவர்கள். அவர வச்சு செஞ்சோம் அப்டின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல வெளில பேர் எடுக்கலாம் அப்படின்னு அவர் நெனச்சுக்கிட்டு இருந்தாரு. பட் அது வந்து தலைகீழா மாறிருச்சு. அவர்ட்ட வந்து வம்படியா வந்து எல்லா பிரச்சனையிலயும் வம்படியா தான் வந்து பேச ஆரம்பிச்சுருவாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வெட்டிருவேன்னு சொல்றது, அதுக்கப்புறம் என்னோட எஜுகேஷன் என்னன்னு தெரியுமா அப்படின்னு பேசுறது, இந்த மாரி செயல்லாம் செஞ்சுகிட்டு இருந்தாரு. இந்த வீக்ல வந்து சமையல் அந்த சாப்பாடு சம்மந்தமான பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா, சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டு சாப்பாட வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே ஒரு பிரச்சனைலாம் வந்து அந்த பாட்டுலாம் பாடி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்க சாப்பாட வீணடிக்க மாட்டோம் அப்படின்னு சூப்பர் டீலக்ஸ்ல சொன்னாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா, பிக் பாஸ்ல உள்ள இவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த ஃபுட்ட வந்து ஒரு குண்டான் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அத வந்து கேள்வி கேட்கறாங்க. ஸோ வியானாவும் வந்து பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷாவும் கேள்வி கேட்கும்போது தான், ஸோ எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து சமையல் பண்ணிட்டு இருக்க அந்த ஏரியால இருக்கிறனால அவர் வந்து இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் மோக் பண்ணி அந்த ராப் சாங் பாடுறாப்புல ஒரு மாரி மோக் பண்ணி ரொம்ப அசிங்கமான செயல செஞ்சுட்டு, ஒரு மாரி பேசிட்டு இருந்தாரு. இரிட்டேட் பண்றாப்புல. ஸோ அத வந்து பார்த்துட்டுனா ஈடு குடுக்குற விதமா வந்து சுபிக்ஷா அவர்கள் பதிலடி குடுத்திருப்பாங்க. "ஓ! என்ன வந்து ஃபீட் பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, கலாய்க்கிறாப்லயே நம்ம வந்து எஃப்ஜே அவர்கள் பேசியிருப்பாரு. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ரொம்ப கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து வினோத் வந்து சூப்பர் சுபிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறது, கமருதீன் வந்து சுபிக்ஷா வந்து பாராட்டியிருப்பாங்க. "ஏன் நீ பாய் தான் இந்த மாரிலாம் பண்ணணும். நாங்க வந்து உன்னைய கலாய்க்க கூடாதா?" அப்படிங்கிற ரேஞ்சுல வந்து பதிலடி குடுத்திருப்பாங்க சுபிக்ஷா அவர்கள். ஸோ எஃப்ஜே அவர்கள் இதே மாரி பேசிக்கிட்டு, இந்த மாரி மோக் பண்ணிக்கிட்டு, ஒரு மாரி அசிங்கமான செயல செஞ்சுகிட்டு இருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்துட்டீங்கன்னா, ரெட் கார்டு குடுக்கப்படும் அப்படிங்கிறாப்புல தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து போன வீக்ல வந்து நம்ம திவாகர்ட்ட பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ வந்து வியானா. ஸோ அந்த மாரி நம்ம அ சுபிக்ஷா இவங்கட்ட வந்து எஃப்ஜே அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எஃப்ஜே அவர்களோட செயல்கள் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த சீசன்ல இந்த வீக்ல இவர் இருப்பாரா?